ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு இந்த சொசைட்டில வேதத்துல எது பாவம் தப்பு அப்படின்னு சொல்லுதோ அதை நார்மலைஸ் பண்ணி இல்ல அதை பண்ணுங்க, அது கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு. நிறைய காரியங்கள் சட்டங்களா ஏற்றப்பட்டுருச்சு. நிறைய பாவ காரியங்கள் வேதத்துல இருக்கிறது இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, இல்ல வேதத்துல அது கொடுத்திருக்கிறது வேற நோக்கத்தோட அது கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சிறிது எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 18:22 பார்க்கிறோம். ஓர்ணை சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பாவம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் அது பாவம். அது என்ன சட்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் வசனத்தின்படி அது என்னன்னா அது தப்பு தான். 2 கொரிந்தியர் 6:14 போட்டிருக்கு. அன்பிலிவர்ஸ், அதாவது புறஜாதி மக்களோடு என்ன பண்ணக்கூடாது, திருமணத்தை நம்ம இணைக்கப்படக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு காதல், அது வந்துருச்சு அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் நாங்க மாத்திடுவோம். சரி, ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல ரொம்ப ஒரு புத்திசாலி யார் அப்படின்னா சாலமோன் ராஜா. அவராலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம செய்வோம்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம கடைசியில ஏமாந்து போயிடுவோம். அதே போல மத்தேயு 5:28 சொல்லுது, இச்சையா ஒரு பெண்ணை பார்க்கிறதே பாவம்னு. இச்சை பண்றதுதான் பாவம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. இதை இயேசு எவ்வளவு ப்ராஃபட்டிக்கலா அதை சொல்லியிருக்காருன்னு நினைங்களேன். இச்சையா பார்க்கறது, இச்சையா இருதயத்தை நீங்க இமேஜின் பண்றதே பாவம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற போனோகிராஃபி இது எல்லாமே பாவத்துக்குள்ள நம்ம தள்ளுது. ஸோ உலகம் இது எல்லாமே நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம கிறிஸ்துவோட ஜனங்களா இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க கர்த்தர் நம்ம நினைக்கிறார். God bless you.